இப்போ டிட் யூ ஈட் அப்படின்னா நீ சாப்பிட்டாயா அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழ்ல நீ சாப்பிட்டாயா அப்படின்லாம் கேட்க மாட்டோம், சாப்பிட்டியா அப்படின்னு கேட்போம். அது கேட்கறதா இருந்ததுன்னா நீங்க இப்படி கேட்டுக்கலாம். அதாவது கடந்த காலத்தில் ஒரு செயலை நீ செய்தாயா அப்படின்னு கேட்கறதா இருந்ததுன்னா டிட்ட போட்டு பக்கத்துல யூவை போட்டு அதுக்கு பக்கத்துல ஒரு வெர்பை போடணும். அது ஈட்டுங்கிறது ஒரு வெர்பு. அந்த வெர்பு எப்படி இருக்கணும்? பிரசன்ட் டென்ஸ் வெர்பா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், மனசுல வச்சுக்கோங்க. அதாவது V1 வெர்பு. இப்ப கவனிங்க, டிட் யூ ஈட் அப்படின்னா நீ சாப்பிட்டாயா. டிட் யூ நாட் கவனிக்கணும். டிட் யூ நாட் ஈட் அப்படின்னா நீ சாப்பிடவில்லையா, சாப்பிடலையா நீ. அதாவது யூ பக்கத்துல தான் நாட் வரணும். இப்ப கவனிங்க, இந்த டிட் நாட் இருக்கு இல்லைங்களா, இதோட ஷார்ட் ஃபார்ம் டிண்ட். இதை நீங்க டிண்ட்னு உச்சரிச்சுக்கலாம், இல்ல டிடன்ட் அப்படின்னு கூட உச்சரிச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி உச்சரிச்சு பேசுறதுக்கு வசதியா இருக்கோ, பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி உச்சரிச்சு பேசிக்கோங்க. நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கறதா இருந்ததுன்னா டிட் யூ ஈட் அப்படின்னு கேட்கலாம். நீ சாப்பிடலையா அப்படின்னு கேட்கறதா இருந்ததுன்னா டிட் யூ நாட் ஈட் அப்படின்னு கேட்டுக்கலாம். ஆனா பெரும்பாலும் யாரும் அப்படி பேச மாட்டாங்க. இந்த டிட்டையும் நாட்டையும் சேர்த்து டிண்ட் அப்படின்னு சேர்த்து தான் பேசுவாங்க. யாருமே டிட் யூ நாட் ஈட் அப்படின்னு பேசுறது ரொம்ப குறைவு. டிட் நாட்டையும் சேர்த்து டிண்ட் யூ ஈட் அப்படின்னு தான் கேட்பாங்களே தவிர, சரிங்களா, மனசுல வச்சுக்கோங்க. டிண்ட் யூ ஈட் அப்படின்னா நீ சாப்பிடலையா. வை ஈட்டி எட் அப்படின்னா இன்னும் அப்படின்னு அர்த்தம். நீ இன்னும் சாப்பிடலையா அப்படின்னு கேட்கறதா இருந்ததுன்னா டிண்ட் யூ ஈட் இட் அப்படின்னு நீங்க கேட்டுக்கலாம். இன்னும் நீ சாப்பிடலையா. டிண்ட் யூ ஈட் அப்படின்னா நீ சாப்பிடலையா. டிண்ட் யூ ஈட் எட் அப்படின்னா இன்னும் நீ சாப்பிடலையா. எட் அப்படின்னா இன்னும். மதிய சாப்பாடு நீ சாப்பிடலையா, மதியம் சாப்பிடலையா நீ அப்படின்னு கேட்கணும். டிண்ட் யூ ஈட் அப்படின்னா நீ சாப்பிடலையா. டிண்ட் யூ ஈட் லஞ்ச் அப்படின்னா மதிய சாப்பாடு நீ சாப்பிடலையா, மதியம் நீ சாப்பிடலையா. காஃபி குடிக்கலையா நீ, காஃபி குடிக்கல. டிண்ட் யூ ட்ரிங்க் அப்படின்னா நீ குடிக்கலையா. டிண்ட் யூ ட்ரிங்க் காஃபி அப்படின்னா நீ காஃபி குடிக்கலையா. டீ குடிக்கலையா அப்படின்னா காஃபி தூக்கிட்டு டீயை போட்டு பேசுங்க. நியூஸ் பார்க்கலையா அன்னைக்கு நீ, இன்னைக்கு நியூஸ் பார்க்கல நீ அப்படின்னு கேட்கணும். SEE சி அப்படின்னா பாரு. பாத்தியா அப்படின்னா டிட் யூ சி. பார்க்கலையா அப்படின்னா டிண்ட் யூ சி த நியூஸ் டுடே. இன்னைக்கு டிண்ட் யூ சி த நியூஸ் டுடே. இன்னைக்கு நீ நியூஸ் பார்க்கலையா. நான் வர்றது உன் கண்ணுக்கு தெரியல, எங்க பார்த்துக்கிட்டு பாரு நீ, நான் வர்றது உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கணும். டிண்ட் யூ சி ஐ எம் கம்மிங். இந்த தெரியல அப்படின்ற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை கூட இல்லையே. நம்ம தமிழ்ல இப்படி பேசுறது உண்டுங்க. நான் வர்றது உன் கண்ணுக்கு தெரியல. கண்ணுக்கு தெரியலன்னா என்ன அர்த்தம்? கண்ணால தானே பார்க்க முடியும். நம்ம தமிழ்ல கண்ணுக்கு தெரியல அப்படி எப்படி வேணா பேசுவோம். அது பேச்சு தமிழ், அது அப்படிதான். அதெல்லாம் இங்கிலீஷ்ல அந்த தெரியல, தெரியும் அப்படின்னா நோ, தெரியல அப்படின்னா டோன்ட் நோ, அந்த நோ எல்லாம் போட்டு பேசக்கூடாது, அது அர்த்தமே மாறிப்படும். சரிங்களா? டிண்ட் யூ சி ஐ எம் கம்மிங். நான் வர்றது உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நான் அனுப்பின மெசேஜை நீ பார்க்கலையா. நான் உனக்கு அனுப்பின மெசேஜை நீ பார்க்கலையா. டிண்ட் யூ சி அப்படின்னா நீ பார்க்கலையா. த மெசேஜ் ஐ சென்ட், நான் அனுப்பினேன். டிண்ட் யூ சி த மெசேஜ் ஐ சென்ட். டிண்ட் யூ சி த மெசேஜ் ஐ சென்ட். நான் அனுப்பின மெசேஜ் நீ பார்க்கலையா. சரி, இப்போ கொஞ்சம் என்னுடைய கிளாஸை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சந்தேகம் எழும். அது என்ன சந்தேகம் என்றால், ஆசிரியர் அவர்களே, நீங்கள் தான் சொன்னீர்கள் இந்த ஒரு வாக்கியத்துல டிட் அப்படின்னு வார்த்தை வந்துட்டாலே அந்த வாக்கியத்துல வரக்கூடிய ஒரு வர்பு பிரசன்ட் டென்ஸ் வர்பா தான் இருக்கும்னு நீங்க தான் சொன்னீங்க. சரி, ஓகே. அப்புறம் ஏன் இந்த வாக்கியத்துல இந்த சென்ட் அப்படின்ற பாஸ்ட் வர்பு வந்திருக்கு? சென்ட் அப்படின்னா பிரசன்ட் டென்ஸ், இந்த சென்டோட பாஸ்ட் டென்ஸ் தான் சென்ட். அது ஏன் வாத்தியார் எப்படி அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. சில பேர் நீங்க கேட்குற கேள்வி இன்னும் சரியான கேள்விதான். ஆனா ஒரு வாக்கியத்துல 2 பிரசன்ட் டென்ஸ் வர்பு வராது. ஏற்கனவே சி அப்படின்ற பிரசன்ட் டென்ஸ் வர்பு வந்துருச்சு. அப்புறம் திரும்பவும் நம்ம இருக்கிற பாஸ்ட் வர்பெல்லாம் எடுத்து ப்ரெசென்ட்டாக போட்டு பேசக்கூடாது. சரிங்களா? இதுக்கு இது தெளிவான விளக்கம் கிடையாது, ஆனால் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய விளக்கம் அது. ஒரு வாக்கியத்தில் 2 ப்ரெசன்ட் டென்ஸ் வர்பு வராது, டிட்ன்ற வார்த்தை வந்துருச்சுன்னா. சரிங்களா? மனசில் வச்சுக்கோங்க. 1 தான் வரணும், 2 வரக்கூடாது. அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ் வர்பு 1 தான் இருக்கணும். டிண்ட் யூ சி, நீ பார்க்கலையா. நான் அனுப்பின மெசேஜ் அப்படிங்கிறது அது வேற, நீ பார்க்கலையா அப்படிங்கிறது அது வேற. சரிங்களா? நீ பார்க்கலையா அப்படின்னா டிண்ட் யூ சி. நான் அனுப்பின மெசேஜ் அப்படின்னா த மெசேஜ் ஐ சென்ட். நான் அனுப்பின மெசேஜ். சரிங்களா? அதனால ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. உடனே குதிரக்கமா யோசிச்சுக்கிட்டு 2 ப்ரெசன்ட் டென்ஸ் வர்பு வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, 1 தான் வரணும்னு சொன்னீங்க. ஓகே, அப்போ சி சாவாவும் சென்ட்டை ப்ரெசென்ட்டா மாற்றி சென்டாகவும் நான் மாற்றிக்கலாமா இப்படிலாம் கேட்கக்கூடாது. சரிங்களா? சரி, நான் கையை காட்டினேன், நீ பார்க்கல. ஆமாம், நான் பைக்கில் பார்த்தாங்க, நான் கையை காட்டினேன், நீ பார்க்கல அப்படின்னு நீங்கள் கேட்கணும்.
Didn't you see me அப்படின்னா நீ என்ன பார்க்கலையா. வேவிங் அட் யூ, உன்னை பார்த்து கையசைச்சத. அதாவது வேவிங் அப்படின்னா, வேவ் அப்படின்னா கையை ஒசத்தி கையாட்டுவோம் இல்லையா. நமக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்மளை பார்க்கல அப்படின்னா, டே இங்கே பாடுறா அப்படின்ட்டு. சரிங்களா. Didn't you see me waving at you? Didn't you see me waving at you? நான் கையை காரணம் நீ பார்க்கல ஆச்சுங்களா. சரி, நீ எதுவுமே கொண்டு வரலையா, என்னதுக்கு தான் வந்த நீ எதுவும் கொண்டு வரலையா அப்படின்னு கேட்கணும். BRING, பிரிங் அப்படின்னா கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். Didn't you bring அப்படின்னா நீ கொண்டு வரலையா அப்படின்னு அர்த்தம். எனிதிங் அப்படின்னா எதையும். Didn't you bring anything, நீ எதுவுமே கொண்டு வரலையா. சரி, அப்படியே வீட்டுக்கு போ. நான் சொன்னது உனக்கு கேட்கலையா. இப்போ சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சரி யாரும் எப்படி இருந்து போகிறாங்க. HEAR, ஹியர் அப்படின்னா கேட்கறது. Didn't you hear அப்படின்னா உனக்கு கேட்கலையா, அதாவது காதால் கேட்பது. சரிங்களா. What I said அப்படின்னா நான் சொன்னது. Didn't you hear what I said, நான் சொன்னது உனக்கு கேட்கலையா. நான் கூப்பிட்டது உன் காதில் விழலையா, நான் கூப்பிட்டது உனக்கு கேட்கலையா. நம்ம தமிழில் காதில் விழலையா அப்படின்னு கூட நம்ம பேசுவோம், அது பேச்சு தமிழ். சரிங்களா. Didn't you hear me calling, Didn't you hear me calling, நான் கூப்பிட்டது உன் காதில் விழலை. நான் கத்துனது உனக்கு கேட்கல, நான் கத்துனது உனக்கு கேட்கலையா, நான் கத்துனது உனக்கு உன் காதில் விழலையா. Didn't you hear me shouting, Didn't you hear me shouting, நான் கத்துனது உனக்கு கேட்கலையா. Didn't you hear me calling, நான் கூப்பிட்டது உன் காதில் விழலையா. கை கழுவலையா நீ. இப்போ வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னா கைகளை கழுவு, உன்னுடைய கைகளை கழுவு. Didn't you wash your hands அப்படின்னா உன்னுடைய கைகளை நீ கழுவவில்லையா. சார்ஜ் யுவர் ஃபோன் அப்படின்னா உன்னுடைய ஃபோனுக்கு சார்ஜ் போடு. Didn't you charge your phone அப்படின்னா ஃபோனுக்கு நீ சார்ஜ் போடலையா, உன் ஃபோனுக்கு நீ சார்ஜ் போடலையா. சாப்பிடலையா அவன். Didn't you eat அப்படின்னா நீ சாப்பிடலையா. Didn't he eat அப்படின்னா அவர் சாப்பிடலையா, அவன் சாப்பிடலையா. அதாவது யூவுக்கு பதிலாக ஹீயை போட்டு பேச போகிறீங்க, சப்ஜெக்டை மட்டும் மாற்ற போகிறீங்க, அவ்வளோதான். அவள் உங்ககிட்ட சொல்லலை. Didn't she tell you, Did she tell you, Did she tell you அப்படின்னா அவள் உங்ககிட்ட சொன்னாலா. Didn't she tell you அப்படின்னா அவள் உங்ககிட்ட சொல்லலை. சரி, இப்போ கவனிங்க, இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். Didn't he eat அப்படின்லாம் பேச முடியாது இல்லையா. Didn't he eat அப்படின்னா என்னடா பேசுகிற நீ இங்கிலீஷே பேச தேவையில்ல போ அப்படின்ட்டுருவாங்க. இது வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷில் யாருமே பெரும்பாலும் Didn't he eat அப்படின்லாம் பேச மாட்டாங்க. இந்த ஹீயை தூக்கி முன்னாடி போட்டு he didn't eat அப்படின்னு பேசுவாங்க. he didn't eat, he didn't eat அப்படின்னா அவர் சாப்பிடலை அப்படின்னு தான் அர்த்தம். அதையே கேள்வியாக கேட்பாங்க, அவ்வளோதான், கேள்வி மாதிரி கேட்பாங்க. he didn't eat, அவர் சாப்பிடலையா. புரியுதுங்களா. நீங்கள் பாட்டோம் didn't he eat அப்படின்லாம் கேட்காதீங்க, நல்லா இருக்காது, வராது. அது ஒரு வித்தியாசமாக இருக்கும், அது வந்து நேச்சுரலாக பேசுகிற மாதிரி இருக்காது, அவ்வளோதான். சரிங்களா. Didn't she tell you, இதை வந்து பாருங்கள், நேச்சுரலாக பேசுகிற மாதிரி இருக்கா, அதனால தான் அதை தான் சொல்கிறேன். இப்போ didn't he eat அப்படிலாம் கேட்கக்கூடாது. Didn't she eat, அவள் சாப்பிடலையா. Didn't they eat அப்படிலாம் பேச முடியாது, பேசினாலும் நல்லாவும் இருக்காது. ஆனால் வாக்கியத்தை இப்படி தான் அமைக்கணும். ஆனால் பேச்சு தமிழுங்கிற மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அப்போ வந்து இந்த ஹீயை தூக்கி முன்னாடி போட்டு பேசுங்க. He didn't eat, சாப்பிடலையா அவரு, சாப்பிடலையா அவன். He didn't eat right, சாப்பிடல தானே அவன் சாப்பிடல தானே தெரியும். சண்டை போட்டாலே சாப்பிடாம ஓடி போயிடுவான். புரியுதுங்களா. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அவன் பணம் அனுப்பலையா, பணம் அனுப்பலையா அவன். பட் அவரா ஸ்கூல் அனுப்புடான்னு சொன்னேன், பணம் அனுப்பலையா. Didn't he send அப்படின்னா அவன் அனுப்பலையா the money, பணத்தை. இப்போ பாருங்களேன், இது கூட பேசும்போது நேச்சுரலாக இருக்காது. Didn't he send the money அப்படின்னா உங்களுக்கு சில பேருக்கு இது பேசும்போது நல்லா தான் பாரு, இது நேச்சுரலாக தான் இருக்குது, இதில் என்ன தப்பு அப்படின்னீங்கன்னா இப்படி பேசிக்கோங்க. பட் Didn't he send the money அப்படின்னு பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி ஏதோ வித்தியாசமாக இருக்குது, ஏதோ வந்து ஏதோ ஒரு மாதிரி பேசுறதுக்கே நல்லா இல்லை அப்படின்னா அந்த ஹீயை தூக்கி முன்னாடி போட்டு பேசுங்க. He didn't send the money, பணம் அனுப்பலையாம அப்படின்னு கூட நீங்கள் பேசிக்கலாம். சரிங்களா. சரி, இதை பற்றி அவங்க உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா, இதை பற்றி அவங்க உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா. சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சேன். Didn't they tell you anything அப்படின்னா அவர்கள் உன்னிடம் எதையும் சொல்லவில்லையா. about this, இதை பற்றி. Didn't they tell you anything about this, இதை கூட பேசுறதுக்கு நேச்சுரலாக இல்லை அப்படின்னா they அப்படின்ற வார்த்தைக்கு தூக்கி முன்னாடி போட்டு பேசுங்க. They didn't tell you anything about this, இதை பற்றி அவங்க உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா. ஆச்சுங்களா. சரி, உங்ககிட்ட யாருமே சொல்லலையா. Didn't anyone tell you அப்படின்னு கேட்கலாம். Didn't anyone tell you, உங்ககிட்ட யாருமே சொல்லலையா, வேற எதுவுமே நடக்கலையா. இந்த வாக்கியமே ஒரு வித்தியாசமாக இருக்குது. சரி, ELSE அப்படின்னா எல்ஸ் அப்படின்னா வேறு வேற அப்படின்னு அர்த்தம். Didn't anything else happen அப்படின்னா வேற எதுவுமே நடக்கலையா அப்படின்னு அர்த்தம்.
நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDF-யும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFsல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDF-யும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.